வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 14/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் 12:27 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு பிரதமை ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலையில் 6:20 மணி வரைக்கும் தான் இருக்குது. அதனால இப்போ நம்ம அந்த 6:20 வரைக்கும் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர பலனை இன்னைக்கு பார்க்க போறதில்லை. 6:20 மணிக்கு மேலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தினுடைய பலனை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே போல் இன்னைக்கு யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். இப்போ ஜென்ம நட்சத்திரம் போது நீங்கள் கூடுதலான பொறுமை தேவைப்படக்கூடிய கோபம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கெல்லாம் இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா, யார் அவிட்டத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நீங்களும் என்ன செய்யணும்? எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் கூடுதலான கவனம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையை இன்னைக்கு நீங்கள் செய்யணும். எல்லா வேலையும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலையும் கூடுதல் கவனமாக நீங்கள் செயல்படணும். சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகசீடம் மற்றும் சித்திரை. இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம். இதெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு. சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்றைய தேதி 14ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 14ஆம் தேதி உங்களில் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை செய்ய போகுது அப்படின்னு பார்ப்போம். யாரெல்லாம் 6ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ 8ஆம் தேதி, 15, 17, 23, 26 மற்றும் 27 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 2, 3, 11, 12, 20, 21, 29 மற்றும் 30 இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதலான கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த நாள் இருக்க போகுது. மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.